சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17 வசனத்தின்படி, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் இது ஏழ்மை மற்றும் அடக்கமான மனநிலையிலிருந்து எழும் நம்பிக்கையுடன் கூடிய ஜெபம் ஆகும். என் அன்பான பரலோக பிதாவே, சங்கீதக்காரன் கூறியது போல், கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் அழைக்கிறேன். என் குரலை கேட்டருளும். ஏனெனில் நான் ஏழையும் தேவைப்படுகிறவனும் ஆக இருக்கிறேன். என் வாழ்க்கையின் சிக்கல்களில் உமது அளவிலாத இரக்கத்திலேயே எனக்கு சமாதானம் உண்டு. ஏனெனில் உமது கரங்களில் நான் அறியப்படுகிறேன், நேசிக்கப்படுகிறேன். உமது மகிமையில் நின்றபோது என் உள்ளம் உண்மையாய் சொல்லும், கர்த்தாவே, நீர் இரக்கமுள்ளவரும் கிருபை மிகுந்தவரும் சினங்கொள்வதில் மெதுவானவரும் அன்பிலும் சத்தியத்திலும் பரிபூரணமுள்ளவரும் ஆவீர். உமது இரக்கம் எனது அடைக்கலம், உமது கிருபை என் நிழலிடம். தெளிவில்லாத தருணங்களில் நீங்கள் அளித்த வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்கிறேன். என் அர்ப்பணிப்பு உறுதியானதாக இருக்கட்டும், என் நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்கட்டும். நீர் என் பலவீனத்தில் வலிமையாகவும் என் துக்கத்தில் ஆறுதலாகவும் இருப்பீர். நான் பயணிக்கும் ஒவ்வொரு பாதையிலும் உமது ஒளி எனது வழியை வெளிச்சமாக்கட்டும். உமது சமாதானம் ஒரு அமைதியான ஆற்று போல் என் உள்ளத்தை நிரப்பட்டும். சங்கீதக்காரனின் வார்த்தைகளைப் போல நான் கூறுகிறேன், கர்த்தாவே, உமது வழிகளை எனக்கு போதிக்கவும். உமது சத்தியத்தில் நான் நடக்கும்படியாக என் இருதயத்தை வழிநடத்தவும். சாஷ்டாங்கமாய் என் இதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, எங்களின் தேவைகள் பூர்த்தியாகுமாறு ஜெபிக்கிறோம். உறைவிடம், உணவு, உடைகள் போன்றவற்றை கொடுப்பீராக. எங்களை நெருக்கடியிலிருந்து உயர்த்துவதற்கான கதவுகள் திறக்கப்படட்டும். எங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குமாறு பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, உமது பரிபூரண சித்தத்தின்படி இந்த ஜெபத்திற்கு பதிலளிப்பீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகத்தில் தவிப்பவர்களின் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையுள்ள தேவனாக நீங்கள் இருக்கிறீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.